வாய்ப்பு கிடைக்கும் போது அன்னலட்சுமியை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவோடு இருந்த மோகன் விறகு வெட்ட வைத்திருந்த அரிவாளை எடுத்துக்கொண்டு அன்னலட்சுமியை துரத்த ஆரம்பித்தார். மோகனிடம் அரிவாளை பார்த்த அன்னலட்சுமிக்கு மரண பயம் கண்ணில் தெரிந்தது. தலை தெறிக்க நடுரோட்டில் ஓடினார். அன்னலட்சுமியின் தோழிகள் தடுக்க முயன்றும் அவர்களை தள்ளிவிட்டு துரத்தினார் மோகன். சிறிது தூரம் ஓடிய அன்னலட்சுமியை தன் அரிவாளால் ஓங்கி முதுகில் வெட்ட நிலை தடுமாறி கீழே விழுந்தார் அன்னலட்சுமி. அதன் பின்னர் தன் அரிவாளால் ஆத்திரம் தீர முன்கழுத்து பின்கழுத்து கன்னம் என உடல் முழுவதும் சரமாரியாக வெட்டி சாய்க்க அந்த இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரை விட்டார் அன்னலட்சுமி. ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த அன்னலட்சுமியை வெறியுடன் பார்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிவிட்டார் மோகன். தங்கள் கண்முன்னே நடுரோட்டில் அன்னலட்சுமி கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்டதை பார்த்த தோழிகள் நிலை குலைந்து நின்று போனார்கள். சில நிமிடங்களுக்கு முன் தங்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அன்னலட்சுமி சற்று நேரத்திற்கெல்லாம் பிணமாக தங்கள் கண்முன் இருப்பதை பார்த்தவர்கள் அச்சத்தில் உறைந்து போனார்கள். 8:30 இருக்கும். நாங்கள் வேலைக்கு போகும்போது அவங்க புருஷன் முன்னாடி தாராளம் என்னன்றது தெரியாது. அப்படியே கம்மாக்காரங்க கீழே அவங்க நடந்தது தெரியாது. காயமுண்டு கத்தனை பார்த்தா நாங்கள் ஓடி வந்தோம். பார்த்தா வீட்டுக்காரர் வெட்டி போட்டாருன்னு சொல்லி ஒரே கத்துனாங்க. அங்கனே போய் பார்க்கல, உயிர் இல்லை. தூக்கி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போட்டு ஓடியாந்துட்டோம். அதன் பின்னர் அவர்கள் தலை தெறிக்க ஓடி ஊருக்குள் வயல்களில் வேலை செய்பவர்கள் சம்பவ இடத்தில் ஊரே கூடிவிட்டது. வேலைக்கு போய்க்கிருந்தாங்க. போய்க்கிருக்கிறப்போ அவர் பின்னாலே போயிருப்பார். அவருக்கு போட்டி நாங்கள் ஊரில் எல்லா பேரும் ஊரில் இருந்தோம். ஊருக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் திடீர்னு அவங்க வேலைக்கு போய்க்கிருக்கிறப்போ போய்கிட்டே இருக்கும்போது அவர் பிடிச்சி இந்த மாதிரி வெட்டிவிட்டாங்க. வெட்டிக்கிட்டு பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, ஐயோ வெட்டிவிட்டாங்க கத்த விட்டு. சரி நாங்கள் அங்கே ஊரில் சொல்லி நாங்கள் பரபரப்பாக எல்லோரும் ஓடணும். ஓடி தான் பார்த்து அவங்க ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. நாங்கள் தூக்கலான்னு போனோம். அதுக்குள்ளேயே அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லா பேத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லோரும் வந்தாங்க. ஊர் கிராம பொதுமக்கள் எல்லா பேருமே வந்துட்டாங்க. அந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அப்புறம் எல்லா பேத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா பேரும் வந்துட்டாங்க சார். சரமாரியாக வெட்டப்பட்ட அன்னலட்சுமியை பார்த்த ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.